வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் எப்படி படித்தா ஓரளவுக்கு நல்ல மதிப்பெண் பெறலாம், என்னென்ன டாப்பிக்கை எப்படி படிக்கணும் அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸும் நான் இந்த வீடியோவில் கொடுக்குறேன். இதில் வந்து உங்களுக்கு ஒரு 5 டாபிக் கொடுத்துருக்காங்க. அதாவது பொது தமிழ், பொது அறிவு வினாக்கள், முதலுதவி வினாக்கள், வாகன பொறிமுறையின் அடிப்படைகள், போக்குவரத்து விதிகள் மற்றும் பலகைகள். இந்த 5 டாப்பிக்கில் தான் உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ் கவர் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒரு 100 மார்க்ஸு. இதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டாப்பிக்கும் எப்படி கவர் பண்ணுறாங்க, எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் 2023ல கேட்டிருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி கொஞ்சம் படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். நான் இந்த ஒவ்வொரு டாப்பிக்குமே எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்த சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ இமீடியட்டாக உங்களுக்கு ரீச் ஆகும். இது போல் பல வீடியோக்கள் வந்து நம்ம சேனல்லே ஆல்ரெடி பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். ஒரு 1 மந்த்தாக வந்து போட்டுகிட்டே தான் இருக்கோம். தேவைப்படுறவங்க பாருங்கள். ஆக்சுவலாக இந்த சேனலோட பிளேலிஸ்ட்டில் எம்ஹெச்சி டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு இது சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் ஷார்ட்டாக சொல்லிடுறேன், எப்படி படித்தா ஈஸியாக வந்து நல்லா ஸ்கோர் பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தீங்கன்னா 2023ல நடந்த டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரு. இதில் வந்து ஃபஸ்ட்டு தமிழ் தான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கட்டாய தமிழ் மொழி தகுதி மற்றும் மதிப்பீட்டு தேர்வு. இதில் எப்படிலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் கேட்டிருக்காங்க. ஓரளவுக்கு ஒரு சில கொஸ்டின்ஸ் வந்து டஃப் வச்சுருக்காங்க. புக்கு உள்ளேருந்து கேட்டிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து புக் பேக் கொஸ்டின்ஸ் வந்து படிங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் நிறைய வருது. ஆனால் ஒரு சிலது உள்ளேயும் கேட்டிருக்காங்க. ஆனால் எப்படி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ரொம்ப டஃப்பாலாம் கிடையாது. ஓரளவுக்கு பேசிக்கு உங்களுக்கு வந்து தெரிஞ்ச டேர்ம்ஸு அது போல தான் கேட்டிருக்காங்க. ஏன்னா இது டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால டிஎன்பிஎஸ்சி லெவலுக்குலாம் டஃப்பாலாம் அவங்க கொஸ்டின் கேட்கல. இருந்தாலும் நீங்க வந்து ஜஸ்ட் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்லாம் ரீகால் பண்ணணும். புக்ஸ் வந்து ரீட் பண்ணணும். 6த்துலேருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா பார்த்துக்கணும். இதுல 8th 10thலேருந்து நிறைய கவர் பண்ணுவாங்க. 6த்துலேருந்து நிறைய கவர் பண்ணுவாங்க. இந்த 3 புக்லேருந்து கொஸ்டின்ஸ் வந்து அதிகமா வருது. இதுல பாருங்க, குரில் எழுத்துனா என்ன? உயிர் எழுத்துக்கள் எத்தனை? இதெல்லாம் ரொம்ப பேசிக் தான். இதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கணும். அதுபோல விடுபட்ட எழுத்து இந்த மாதிரி ஒரு வேர்டு கொடுத்துட்டு அந்த நடுவுல என்ன வேர்டு வரும் அது மாதிரி. இப்போ பாருங்க, அந்த இடத்துல கம்பம் இல்ல மிஸ் ஆயிருக்கு. இது போல ஆசிரியர் உங்களுக்கு தெரிஞ்ச டேர்ம் தான் மேக்ஸிமம் கொடுப்பாங்க. அது போல ஈஸியான வேர்டு கொடுத்து ஃபில் பண்ற மாதிரி வரலாம். திருக்குறள் பற்றிய கேள்விகள்லாம் தெரிஞ்சுக்கணும். திருக்குறள் எழுதுனது திருவள்ளுவர். அதில் எத்தனை அதிகாரம் இருக்கு, எத்தனை குறள்கள் இருக்கு, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் எத்தனை குறள், மொத்தம் எத்தனை குறள் இருக்கு. இதுக்கெல்லாம் நான் தமிழில் ஆல்ரெடி வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்க, ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு மீனிங் கேட்பாங்க. நாடி அப்படின்னா எதை குறிக்குது. அப்புறம் ஒரு எதிர்சொல் கேட்பாங்க. ஒரு பிரித்து எழுதுக இல்லைன்னா சேர்த்து எழுதுக. கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும். இதுக்கெல்லாம் வந்து புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் படித்தாலே மேக்ஸிமம் அது கவர் ஆகும். இதுக்கு பொருள் கேட்டிருக்காங்க பாருங்க. அப்புறம் வயலும் வயல் சார்ந்த இடம், இந்த 5 நிலங்கள் இருக்கு இல்லையா, நிலங்கள் சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. இப்போ தஞ்சாவூர்ல சோழ நாடு, இது எல்லாருக்குமே தெரியும். அது போல் வேற நாடு கூட மாற்றி கேட்கலாம். தமிழ்தாய் வாழ்த்து எழுதினவர் யாரு? இது மாதிரி பேசிக் கொஸ்டின் தான். தசம்னா என்ன? 10. அப்புறம் பாரதியார், பாரதிதாசன் இவங்கள பற்றிலாம் கண்டிப்பாக கேட்பாங்க. பாரதியார் சொன்ன குவாட்ஸ் இதில் நிறைய உங்களுக்கு எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, யார் இது யார் சொன்னாங்க அப்படிதான். இப்போ யாதும் ஊரே யாவரும் கேளு அப்படின்னு கணியன் பூங்குன்றனார் சொன்னார், அதெல்லாம் கேட்டிருக்காங்க. அப்புறம் ஜாதி இரண்டொழிய வேறு இல்லை அப்படி சொல்கிறாங்க இல்லையா, பாரதியார் சொன்னார் இல்லையா, அது கேட்டிருக்காங்க. இது மாதிரி அவங்களோட குவாட்ஸ் வந்து அதிகம் கேட்டிருப்பாங்க. இங்கே இருக்கு பாருங்க, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. சாதி இரண்டொழிய வேறு இல்லை, மகாகவி இப்போ சொன்னாலே அது நாடு மொழி நமது இருக்காங்க. இது பாரதியார் சொன்னது தான். தமிழர் திருநாள் தை முதல் நாளாம் அமிழ்தனை இனிக்கும் பொங்கல், இது வந்து முடியரசன் சொன்னது. இந்த மாதிரி யார் இந்த டேர்ம் சொன்னாங்க அப்படிங்கிறது அதிகமாக கேட்டிருக்காங்க. கம்பன் வீட்டு கட்டுத்தரையும் கவி பாடும், அதில் யார் வந்து புகழ்ந்து பாடியிருக்காங்க அப்படிலாம் கூட கேட்டிருக்காங்க. அப்புறம் ஔவையாரோட கூற்று. ஸோ அந்த மாதிரி நீங்கள் அந்த புக்ஸில் படிக்கும்போதே இந்த சில கூற்றுகள்லாம் யார் சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுட்டு வரணும். அப்புறம் தகடூர்லாம் இப்போ என்ன டேர்மில் அழைக்கப்படுது, தருமபுரின்னு அழைக்கப்படுது. இந்த மாதிரி ஜிகே கொஸ்டினும் அதில் வருது. இது தமிழ் புக்கில் ஆனால் ஆக்சுவலாக இருக்கும். ஜிகே கொஸ்டின்ஸ் மாதிரி நமக்கு தோணும், ஆனால் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் தான். ஸோ 6த்துலேருந்து 10th வரைக்கும் புக் பேக்கு பின்னாடி, புக்குக்கு பின்னாடி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த கொஸ்டின்ஸும், அது இல்லாமல் இந்த மாதிரி சில குவாட்ஸ் யார் யார் என்ன சொன்னாங்க அப்படிங்கிறதையும் படிச்சுக்கணும். பிரித்து எழுதுக, சேர்த்து எழுதுக, ஒரு மீனிங் வர மாதிரி இருக்கக்கூடிய டேர்ம்ஸ், இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு வந்து தமிழ் ஓரளவுக்கு ஈஸியாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் பொது அறிவு பாருங்க. பொது அறிவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேருந்து சம்மந்தப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து வரும்.
இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 6த்லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ்லேருந்து பேருந்து அப்படிங்கிற அந்த டேர்ம் இருந்தா கூட அந்த சம்ம நீங்க பார்த்து வச்சுக்கணும். ஏன்னா, அவங்க வந்து இப்ப எடுக்கிறது பேருந்து சம்மந்தப்பட்ட ஒரு எக்ஸாமுக்கு. அப்ப அந்த கொஸ்டின் வந்து எப்படி எடுக்க ட்ரை பண்ணுவாங்கன்னா, பேருந்து சம்மந்தப்பட்ட கொஸ்டினா இருந்தா நல்லாருக்கும் அப்படிங்கிறதுனால, அது சம்மந்தப்பட்ட கொஸ்டின வந்து அவங்க டார்கெட் பண்ணி எடுப்பாங்க. அப்ப நீங்க பண்ண வேண்டியது 6த்லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ல பேருந்துங்கிற அந்த வேர்ட் இருந்தா கூட ஓகே. இந்த மாரி டிஸ்டன்ஸ் கணக்கு, அப்புறம் ட்ரெயின் கணக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா கிட்டத்தட்ட போக்குவரத்து அது சம்மந்தமாலாம் வருது. அந்த வேக கணக்கு அதெல்லாம் ட்ரெயின்ல வந்துரும். ஸோ அந்த மாரி சம்மா பார்த்துக்கங்க. இது தனி வட்டி கணக்குக்கு கேட்டிருக்காங்க பாருங்க. தனி வட்டி, கூட்டு வட்டி, அப்புறம் தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் உள்ள வித்தியாசம். இதெல்லாம் சிம்பிளா ஒரு ஒரு ஃபார்முலா தான். அந்த 3 ஃபார்முலா தெரிஞ்சதுன்னா, அதுக்கு நீங்க ஆன்ஸர் போட்டுறலாம். இப்ப இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, தனி வட்டிலே நெறைய மாடல் இருக்கு. உங்களுக்கு வந்து டெப்த்தான மாடல்லாம் கேட்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாடலே கேட்டுருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இந்த கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் மாடல் தனி வட்டில. இன்னும் டெப்த்தாலாம் அவங்க போக மாட்டாங்க. அதுபோல நீங்க அந்த 3 கணக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். தனி வட்டிக்கு என்ன ஃபார்முலா, கூட்டு வட்டிக்கு என்ன ஃபார்முலா, அதுக்கப்புறம் தனி வட்டிக்கும், கூட்டு வட்டிக்கும் வித்தியாசத்துக்கு என்ன ஃபார்முலான்னு தெரிஞ்சுட்டாலே இந்த கொஸ்டினுக்கு நீங்க வந்து ஆன்ஸர் பண்ணிடலாம். அப்புறம் இந்த நிமிட கணக்கு குடுக்குறாங்க. ஏன் நிமிட கணக்கு உங்களுக்கு தராங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மணி நேர கணக்கு ஒரு பஸ் ஓட்டுறவங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த டைமிங் தெரியணும். இந்த ரீச் ஆகுற டைம் அது மாரிலாம் கணக்கு பண்ணணும் இல்லையா? அதனால அந்த நிமிட கணக்கு இந்த மாரி கேட்குறாங்க. அது மாரி வாரத்துக்கு எத்தன நாட்கள் வருது? மொத்தமா வந்து 1 மாசத்துக்கு எத்தன வாரங்கள் வரும்? டோட்டலா வந்து இவ்ளோ நாளுக்கு எவ்ளோ நிமிஷம்? அது வந்து நீங்க தெளிவா கால்குலேட் பண்ணணும். ஸோ அந்த மாரி சில சம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கங்க. இது போல எத்தனை நாட்கள் அந்த கணக்கு கேட்குறாங்க. எது லீஃப் வருடம், எது லீஃப் வருடம் இல்ல. அதுபோல இங்க பாருங்க அரசியல்ல ஒரே ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. சிம்பிளா உங்களுக்கு தெரியுதான்னு செக் பண்றதுக்காக தமிழக சட்டசபை தொகுதிகள் எத்தனை? அந்த மாரி கேட்டிருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க. பேருந்துங்கிற டேர்ம் வந்ததுனால அந்த கொஸ்டின் இருக்கு. அத வச்சே நீங்க வந்து கணிச்சுக்கலாம். நெறைய அந்த மாரி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்து படிக்கணும். இது வந்து உந்து வண்டியின் சக்கரம். அந்த சக்கரம் இருக்கு இல்லையா? அது பேருந்து சம்மந்தமா வருது. ஸோ அவங்க எடுத்திருக்கிறது அது ரிலேட்டடா தான். இதுக்கெல்லாம் ஜஸ்ட் சிம்பிளான ஒரு ஃபார்முலா இருக்கு. அந்த ஃபார்முலா போட்டாலே இதுக்கு ஆன்ஸர் கண்டுபிடிச்சிடலாம். இது ஆல்ரெடி நான் வீடியோ கூட போட்டிருக்கேன். நீங்க தேவைப்படுறவங்க பாருங்க. நான் சொன்னேன்ல ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள். இது எல்லாத்துக்கும் நீங்க கால்குலேட் பண்ணி வைக்கணும். ஒரு நாளைக்கு எத்தனை வினாடிகள், ஒரு வாரத்துக்கு எவ்வளோ வரும்? அதெல்லாம் கால்குலேட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ இந்த மாரி ஜெனரல் கொஸ்டின் கேட்குறாங்க. மிகப்பெரிய நீர்மின் சக்தி திட்டம் தமிழ்நாட்டுல எங்க இருக்கு? மேட்டூர்ல. அதுபோல ஜெனரல் இன்ஃபர்மேஷன். இப்ப ஜிகே பொறுத்தவரைக்கும் மேத்ஸுக்கு இது மாரி சிம்பிளா கேட்டுருவாங்க. ஜிகே பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எப்படி கேட்பாங்கன்னா, புகழ்பெற்ற சரணாலயங்கள்லாம் கேட்பாங்க. அதெல்லாம் நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா உங்களுக்கு டெப்த்தா ஜிகே கேட்க முடியாது இல்லையா? சோஷியல், ஹிஸ்ட்ரி அந்த அளவுக்கு போக முடியாது அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா ஒரு சரணாலயம் கேட்கலாம். தமிழ்நாட்டு லெவல்லயும் கேட்கலாம். இல்லன்னா இந்தியா லெவல்லயும் கேட்கலாம். ஆனா உங்களுக்கு அது தெரிஞ்ச மாரி தான் கேட்பாங்க. ஸோ அப்ப நீங்க மெயினா வந்து அதில புவியியல்ல குடுத்துருப்பாங்க. உங்களுக்கு சோஷியல் சயன்ஸ்ல 6த்லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸ்ல புவியியல்ல இந்த மாரி புகழ்பெற்ற சரணாலயங்கள்லாம் எங்க இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும். டிஎன்எஸ்டிசி டிரைவர் கம் கண்டக்டர் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கான ஸ்டடி மெட்டீரியல் எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸ்டடி மெட்டீரியல் வந்து எல்லாருமே இப்போ புக்கா தான் கேட்குறீங்க. மேக்ஸிமம் வந்து ஃபோன் பண்ணவங்க எல்லாருமே எங்களுக்கு புக்கா குடுத்துட்டா ஈஸியா இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க. அதனால நாங்க புக்ஸா தான் இனிமே குடுக்கலான்னு இருக்கோம். அதுவும் இல்லாம பிடிஎஃபா குடுத்தா நெறைய பேர் மிஸ்யூஸ் பண்றாங்க. அதுவும் எங்களுக்கு தெரியப்பட வந்துச்சு. ஸோ அதனால நாங்க வந்து உங்களுக்கு புக்காவே குடுக்குறோம். இதுல என்னலாம் இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிர்றேன். இதுல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தமிழ் கொஸ்டின்ஸ் ஃபுல்லாவே கவர் ஆயிடும். இப்ப நான் சொன்னேன் இல்லையா? 6த்லேருந்து 10த் வரைக்கும் எப்படிலாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது ஃபுல்லாவே நான் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நான் 2023ல எப்படி எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்டாங்களோ, அதெல்லாம் பேஸ் பண்ணி உங்களுக்கு நான் நோட்ஸ் குடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம, இப்ப அந்த ஜிகே, மேத்ஸ் இதெல்லாம் சொன்னேன் இல்லையா? அதுவும் அப்படிதான் நான் ஃபுல்லாவே கவர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எப்படி கேட்பாங்க? அந்த லெவலுக்கு என்னென்னலாம் கொஸ்டின்ஸ் வரும் அப்படிங்கிறத மொத்தமா கவர் பண்ணி தான் மேத்ஸ் கொஸ்டின்ஸும் குடுத்துருக்கேன். ஜிகே கொஸ்டின்ஸும் குடுத்துருக்கேன். ஆல்ரெடி வீடியோஸ்லயும் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த வீடியோஸ்ல போட்டது எல்லாமே கொஸ்டின்ஸ்ல அங்க வந்துரும். அத நீங்க பார்த்தாலே ஒரு கிளான்ஸ் கிடைக்கும். அப்புறம் தொழில்முறை திறனறிவு தகுதி தேர்வுகள். அதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. அத பத்திய கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா கவர் பண்ணி குடுத்துருக்கேன். இதுல என்னென்ன டாபிக் சொன்னேன் இல்லையா? இந்த 3 டாபிக் இருக்கு இல்லையா? அது எல்லாமே கவர் பண்ணி தான் நோட்ஸ் இருக்கு. உங்களுக்கு தேவைன்னா நீங்க ஒரு கிளான்ஸ் பார்க்கணும்னா, இந்த வீடியோஸ் பார்த்தாலே போதும். இந்த வீடியோஸ்ல இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டின்ஸுமே வந்து அதுக்கு நான் ஃபுல்லாவே ஃபைல் பண்ணி தான் குடுத்துருக்கேன். ஓகே. உங்களுக்கு தேவைன்னா இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. சரணாலயங்கள் மட்டும் இல்ல. அருவிலாம் எப்படி எந்த மாவட்டத்துல இருக்கு? இந்த அருவி எந்த மாவட்டத்துல இருக்கு? அந்த மாரி அந்த புவியியல் ரிலேட்டடா சில கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு வரும். இப்ப பாருங்க இந்த டச் ஸ்கிரீன்னா என்ன? அப்படின்னு கேட்டிருக்காங்க. தொடுதிரை. இது வந்து ஒரு சிம்பிள் கொஸ்டின் தான். இதுவே இன்னும் கொஞ்சம் டெப்த்தா கூட கேட்கலாம். இது வந்து கலை சொற்கள்ல இருக்கு. 6த்லேருந்து 10த் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த கலை சொற்கள் வந்து ஃபுல்லா நீங்க பார்த்துக்கணும். இப்பல்லாம் ஒரு 1 மார்க் தான் அப்படின்னாலும், அது 6த்லேருந்து 10த் வரைக்கும் நீங்க அந்த 1 மார்க்குக்கு தெளிவா பார்த்துட்டீங்கன்னா,
கண்டிப்பா இந்த கொஸ்டின் கேட்டா அட்டெண்ட் பண்ணிடலாம். அந்த அளவுக்கு நீங்க வந்து தெளிவா வச்சுக்கணும். அப்புறம் இந்த பிளட் ரிலேஷன் கேட்குறாங்க. இந்த பிளட் ரிலேஷன் டைப் கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்குரியது. இவங்க இவங்க சகோதரி, இவங்க அத்தை. அப்ப அந்த முறைய வச்சு தெரிஞ்சுக்கிறது. இவங்க இவங்களுக்கு என்ன முறை வேணும்? அப்படிலாம் கொஸ்டின் கேட்குறாங்களே அந்த பிளட் ரிலேஷனு. அப்புறம் ஏதாவது கணக்கு குடுத்துட்டு முக்கோணத்துல எத்தன முக்கோணம் இருக்கு? எத்தன கட்டங்கள் இருக்கு? எத்தன சதுரங்கள் இருக்கு? அந்த மாரி சம் வந்து கேட்குறாங்க. அது ரொம்ப டெப்த்தா இல்ல. சிம்பிளா தான் கேட்பாங்க. இப்ப இந்த டிரைவர் எக்ஸாம் பொறுத்தவரைக்கும் மெயினா இப்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பார்த்ததெல்லாம் ஓகே. அதாவது தமிழ் கொஸ்டின்ஸ், ஜிகே கொஸ்டின்ஸ், மேத்ஸ் கொஸ்டின்ஸ் இதெல்லாம் ஓகே. ஓரளவுக்கு நீங்க கெஸ் பண்ணிடுவீங்க. பிராக்டிஸ் இருந்தா அது எல்லாமே அட்டெண்ட் பண்ணிடலாம். இதுல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த டாபிக் தான். தொழில்முறை திறனறிவு தேர்வு. இந்த தொழில்முறை திறனறிவு தேர்வுக்கு தான் இவங்க எதெல்லாம் கவர் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வாகனத்த எப்படி மெயின்டெயின் பண்றது? வாகனம் ஓட்டும்போது என்னலாம் கடைப்பிடிக்கணும்? அப்புறம் அந்த போக்குவரத்து சின்னங்கள்லாம் எப்படி இருக்கும்? அந்த விதிமுறைகள் ஆனா அந்த பிக்சர் பார்த்தாலே மேக்ஸிமம் அத நீங்க கண்டுபிடிச்சுருவீங்க. இது எப்படி இந்த டைரக்ஷன்ல ஒருவேளை நீங்க வந்து டிரைவரா இருந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த இஷ்யூ கிடையாது. கண்டிப்பா என்னென்ன சின்னம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு இருக்கும். இருந்தாலும் அவங்க எப்படி வேணா கேட்பாங்க. அதுல இன்னும் டெப்த்தா இருக்கக்கூடிய எல்லா சின்னங்களுமே நீங்க வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த ஒரு 2 கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அது மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரும். அந்த 2 கொஸ்டின் கேட்டாலும் தெரியணும். தகவல் சின்னம் குடுக்கலாம், இல்ல உத்தரவு சின்னம் குடுக்கலாம். அப்போ உத்தரவு சின்னம்னா எதுக்குள்ள இருக்கும்? எப்படி இருக்கும் அந்த டிசைனு? தகவல் சின்னம்லாம் எப்படி இருக்கும்? எந்த கலர்ல இருக்கும்? அந்த மாரி எல்லாமே பேசிக் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போல வாகனத்த எப்படி மெயின்டெயின் பண்ணணும், எப்படி ஓட்டணும் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது போல அம்மீட்டர்லாம் எதுக்கு யூஸ் ஆகுது இதெல்லாம் குடுத்துருக்காங்க பாருங்க. எரிபொருள் ஸ்ப்ரே எப்படி செய்றாங்க, கனரக வாகனங்கள் பத்தி மெயினா தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த சக்தி கடத்தும் அமைப்பு பத்தி கண்டிப்பா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க. ஏன்னா அதுதான் முக்கியம். எப்படி வந்து என்ஜின்லேருந்து உங்களுக்கு சக்தி போயிட்டு அந்த டயர இயக்குது. அதுதான் மெயினு. அத இயக்குறதுக்கு அது ஒரு கம்ப்ளீட் செட்டப்பே இருக்கு. அதுல என்னென்னலாம் யூஸ் ஆகுது இங்க குடுத்துருக்காங்க இல்லையா? ப்ரொப்பல்லர் ஷாஃப்ட் இதெல்லாம் அதுக்குள்ள தான் வரும். ஸோ அப்புறம் பிரேக் அமைப்பு எதுக்கு? என்ஜின் அமைப்பு என்ன? என்ஜின் ஆயில்லாம் எப்படி நம்ம மெயின்டெயின் பண்ணணும்? சஸ்பென்ஷன் அமைப்புனா என்ன? கியர் பாக்ஸ்ல என்னென்ன இருக்கு? கியர் பாக்ஸு உள்ள மெயின்டனன்ஸ் எப்படி இருக்கணும்? அப்புறம் அந்த கியர் பாக்ஸ் யூஸ் ஆகுறது எப்படி? அதுல எத்தன டைப் இருக்கு? இது மாரிலாம் நெறைய கொஸ்டின்ஸ் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த சட்ட பிரிவுகள் வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். எல்லா சட்டப்பிரிவும் தெரிஞ்சுக்க முடியலனாலும், முக்கியமான சில சட்டப்பிரிவுகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இந்த மாரி பாருங்க, குடிபோதையில் வாகனம் ஓட்ட தடை எந்த பிரிவின் கீழ் உள்ளது? ஸோ இந்த சிம்பிள் கொஸ்டின்ஸ் தான். இது முக்கியமா இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? இந்த மாரி சில முக்கியமான சட்டப்பிரிவுகள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இது போல கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. திடீர்னு பிரேக் பிடிக்கல அப்படின்னா, விபத்துகள் எல்லாம் எப்படி தவிர்க்கணும்? எந்த கியர் யூஸ் பண்ணணும்? மலைசாலை சரிவுகள்ல ஏறும்போது, இறங்கும்போது என்ன கடைப்பிடிக்கணும்? யாருக்கு முன்னுரிமை குடுக்கணும்? ஒரு பிரதான சாலையில பேருந்து வந்துட்டுருக்கு. குறுக்கு சாலையிலேருந்து வராங்க. அப்ப யாருக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும்? இந்த மாரி சில விதிகளும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ ஓவராலா இதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்கும். இப்ப நான் குடுக்கக்கூடிய நோட்ஸ்ல பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் இதெல்லாம் கவர் பண்ற மாரி தான் குடுத்துருக்கேன். இன்னும் ஒரு சில டெக்னிக்கல் கொஸ்டின்ஸும் வந்து ரெடி பண்ணிட்டே இருக்கேன். பட் இன்னும் எவ்வளோ தான் முடியுதோ அது எல்லாமே உங்களுக்கு நாங்க அப்பப்ப குடுத்துட்டே வந்துருவோம். உங்களுக்கு எக்ஸாம் வர வரைக்குமே ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்கும். தேவைப்படுறவங்க இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.